ஏய், கீழே விழுந்துறாதீங்கடி, பாத்து இறக்குங்க. ஏய் அம்மா, எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்க? இதுல எல்லாம் நீ சமையல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. எதுக்கு இது எத்தனை பாத்திரம் வச்சிருக்க? இந்த மாதிரி பாத்திரமெல்லாம் இப்ப கிடைக்குமா? இதெல்லாம் என் பாட்டி காலத்து பாத்திரம். அப்பெல்லாம் அவங்க இதுல தான் சமையல் பண்ணுவாங்களாம். ஆனா எங்க அம்மா காலத்திலேயே எல்லாம் எவர் சில்வருக்கு மாறியாச்சு. இப்போ நான் ஸ்டிக்கு இன்னும் என்னென்னமோ வந்துட்டு அதுலதான் இப்பெல்லாம் சமையல் பண்றது. இதுல எல்லாம் யார் சமையல் பண்றா? இதுல எல்லாம் இப்ப சமைக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு இப்ப அவ்வளோத்தையும் இறக்கி கழுவி சுத்தம் பண்ணுங்கிற? இதெல்லாம் யூஸ் பண்றோமோ இல்லையோ அப்பப்ப இறக்கி கழுவி தொடச்சி திரும்ப கவுத்தி மேல வைக்கணும். அதான் கேக்குறேன், யூஸ் பண்ணலன்னா என்னத்துக்கு வச்சுக்கிட்டு பழைய பாத்திரக்காரனுக்கு போட வேண்டியதானே? பழைய பாத்திரக்காரனுக்கு போடணுமா? இதெல்லாம் என் பாட்டி காலத்து பாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு கொடுத்து எங்க அம்மா எனக்கு கொடுத்த சீதனம் நீ பாட்டுக்கு நோகாம பாத்திரக்காரனுக்கு போட சொல்ற? அப்ப மொத்தத்துல யாருமே இதுல சமையல் பண்ணல, பரம்பரை பரம்பரையா தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டே வரீங்க. இப்ப இனிமே நீ இந்த பாத்திரத்தெல்லாம் என்ன செய்வ? நான் எடுத்து உங்க 2 பேருக்கு ஆளுக்கு பாதி பாதி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க. என்னது, எங்களுக்கு கொடுப்பியா? தயவு செஞ்சு எனக்குலாம் ஒன்னும் கொடுத்துறாத. நான்லாம் நான்ஸ்டிக் பாத்திரம், இரும்பு சட்டி அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவேன். அதை தவிர வேற எந்த பாத்திரமாவது எனக்கு கொடுத்தா எதையும் நான் தூக்கிட்டு போக மாட்டேன் சொல்லிட்டேன். ஆமாமா, எனக்கும் இதுல ஒரு பாத்திரமும் வேண்டாம். நீயே அவ்வளோத்தையும் வச்சுக்கோ, பரல்ல பூட்டி பூட்டி வச்சுக்கோ. பாத்தி அந்த அம்மாவை இத்தனை வருஷமா இவங்க கழுவி கவுத்துனது பத்தாதுன்னு இதையெல்லாம் நம்ம கொண்டு போய் கழுவி கவுத்தணுமா? தேவையா நமக்கு